அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானை வளர்த்து கொள்ளக்கூடிய, இன்னும் படிப்பினை தரக்கூடிய, இன்னும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை உறுதிப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மஸ்ஜிது நபவி, பள்ளிவாசலுக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தையே அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கான். இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ பதிவோடு நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதாவது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை சம்பந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு காணொளி. இது அல்லாஹினுடைய பெரிய அத்தாட்சி. மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியில், அதாவது பள்ளிவாசல் அமைந்துள்ள இடத்துல, எல்லா மக்களும் தொழுகக்கூடிய அந்த இடத்துல திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இப்போது நம்ம போரெல்லாம் நம்ம எப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா தண்ணி எப்படி பீச்சிக்கிட்டு வருமோ அந்த மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள தண்ணீர் வருது. அந்த வீடியோ பதிவுகளை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன், பாருங்கள். இது மஸ்ஜிது நபவி, பள்ளிவாசலுக்குள்ள தொழக்கூடிய உட்பகுதி. அந்த இடத்துல திடீர்னு வெள்ளம் வருது. அதை சமாளிக்க முடியாமல் அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே திணறாங்க. இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லாஹினுடைய அத்தாட்சி ஏராளமாக இருக்குது. நம்ம ஒவ்வொன்றாக நம்ம அதை பார்த்துக்கிட்டும் வர்றோம். ரசூல்லாவை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது. இன்னும் அல்லாஹ் தஆலா திருக்குரானில் சொன்ன விஷயங்களும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதில் இந்த ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது மஸ்ஜிது நபவி அப்படிங்கிற இடம் திக்ருஹா பைரஹா அப்படிங்கிற பாலைவனத்தில் தான் இருக்குது. இந்த திக்ருஹா பைரஹா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தினுடைய பெயர்கள் அந்த இடத்துல தான் இப்போது மஸ்ஜிது நபவி இருக்குது. அது முன்னாடியெல்லாம் தோட்டமாக வெறும் பாலைவனமாக இருந்ததாம். இந்த இடத்துல எப்படி இந்த மஸ்ஜிது நபவி வந்தது அப்படிங்கிற பின்னணியை நம்ம பார்க்கலாம். அதாவது சூரா ஆல இம்ரானில் இருக்கக்கூடிய 92வது வசனம் இறங்கப்பட்ட போது அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் எந்த நன்மையையும் அடைய மாட்டீர்கள் அப்படின்ற இந்த வசனத்தை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னாடி ஓதி காட்டுறாங்க. அப்போது அங்கே இருந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப பெரிய வசதியானவங்களாக இருந்திருக்காங்க. நிறைய தோட்டங்களும் வச்சுருக்குறாங்க. அதில் ஒரு தோட்டம் தான் திக்ருஹா பைரஹா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு தோட்டம். இந்த தோட்டம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அபு தல்ஹாவுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம நேசிக்கிற பொருளை எப்போ நம்ம தானமாக கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு நன்மைகளை அல்லாஹ் தருவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு நபி அவங்கக்கிட்ட உடனே சொல்லிட்டாங்களாம். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோட்டங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தோட்டத்தை நான் தர்மமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், உங்களுடைய உறவுகளில் யார் ரொம்ப ஏழையானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்குது. அப்படி சொன்ன உடனே அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை தர்மமாக கொடுத்துட்றாங்க. அதற்கு பிறகு தான் மஸ்ஜிது நபவியை விரிவாக்கம் செய்வதற்காக பார்க்கும்போது இந்த இடத்தை, இந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இன்னும் இந்த ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரஹா அப்படிங்கிற ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு நீர் வரத்து இருந்திருக்கு. ஒரு கிணறு போல் சின்னதாக ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்துல இருந்து நபியவங்க தண்ணீர் குடிச்சிருக்காங்க. அந்த தண்ணி எந்த இடத்திலும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் இன்னும் ரொம்ப இனிப்பானதாகவும் இருந்திருக்கு. நபி அவங்க அதை ரொம்ப விரும்பி குடிச்சிருக்காங்க. இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாமே முஸ்லீம் நூலில் பதிவாகி இருக்குது. இப்போது அந்த கிணறு தான் பல நபர்களால் மஸ்ஜிது நபவியை விரிவாக்கம் செய்வதற்காக வாங்கும்போது நிறைய பேர் கைமாற்றி கடைசியில் அது மஸ்ஜிது நபவிக்குள்ளேயே அந்த தோட்டம் வந்திருக்கு. இன்னும் மதீனாவில் அதிக அளவு மழை பெஞ்ச அந்த காரணத்தினால அந்த ஒரு கிணத்துல இருந்து, அதாவது இந்த பள்ளிவாசலுக்குள்ளே அந்த தோட்டம் இருந்துச்சு இல்லையா, அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்து அந்த துளையிலிருந்து நீர் வரத்து அதிகமாக வந்திருக்கு. அது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா போர் போட்டால் எப்படி தண்ணீர் பொங்கி வருமோ அந்த அளவு ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே தண்ணீர் பொங்கி வரக்கூடிய அந்த ஒரு
காட்சியை எல்லா மக்களுமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இதுவும் அல்லாஹினுடைய ஒரு பெரிய அத்தாட்சி தான். சுபஹானல்லாஹ். இன்னும் மஸ்ஜிதின் நபவியை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, மஸ்ஜிதின் நபவி தான் நபி அவர்கள் தன்னுடைய சொந்த பணம் போட்டு நடத்தப்பட்ட ஒரு அரசாங்கம். நபி அவங்க சொந்த பணத்தில் இந்த இடத்த வாங்கி அதை கட்டுறாங்க. இந்த ஒரு இடத்துல எந்த மாதிரியெல்லாம் வசதிகள் நபியவங்க பண்ணி வச்சாங்க அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு சில வசதிகளை பண்ணி வச்சாங்க. விசாலமான ஒரு 70 பேர் தங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. இன்னும் அதற்குள்ள வீர விளையாட்டிற்காகவும் இராணுவத்திற்காகவும் இன்னும் பறந்து விரிந்த ஒரு திடல் வேணும் தொழுகிறதுக்காக அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இடத்த அவங்க அமைச்சு வச்சாங்க. இன்னும் தமக்கான வீடுகளையும் அந்த இடத்துல கட்டிக்கிட்டாங்க. ஆனால் நபி அவர்கள் சொந்த பணம் போட்டு ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு வசதிகளை பண்ணினாலும் அவங்களுடைய வீடு ரொம்ப சின்னது தான். அவங்க சின்ன ஒரு குட்டியான ஒரு வீட்டை மட்டும்தான் அவங்களுக்காக தேர்ந்தெடுத்தாங்க. எல்லா இடத்தையுமே மக்களுக்காக கொடுத்தாங்க. அவங்க அதை சொந்தமாக்கிக்கல. அவங்களுக்குன்னு சின்னதாக ஒரு வீடு, அதாவது தன்னுடைய மனைவிகள் தொழுதாங்க அப்படின்னா, படுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்க தொழ முடியாது. ஒருத்தங்க மட்டும்தான் நல்ல நிம்மதியாக படுக்க முடியும், ஒருத்தங்க தான் தொழுக முடியும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு அரசர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தது நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். இன்னும் சூரா ஆல இம்ரானில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நம்ம எல்லோருமே யோசித்து பார்க்கணும். நமக்கு பிடிச்சதை எப்போ மற்றவர்களுக்காக நம்ம தர்மமாக அதை கொடுக்குறோமோ, நம்ம நேசிக்கிற பொருளை, ரொம்ப பிடிச்ச பொருளை மற்றவங்களுக்காக கொடுக்குறோமோ, அப்போ தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய நன்மையின் எடையை அதிகப்படுத்துவான். நம்முடைய செய்யக்கூடிய அமல்களுக்கு அப்போ தான் தக்க பலன் கிடைக்கும். அதனால் இதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. எல்லோருமே ஈமானின் பக்கம் இருங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் அதிக அளவு தர்மம் செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் இது போல் பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மற்றவர்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.